தீரன் சின்னமலை அவர்கள் ஈரோடு மாவட்டத்தில் சென்னிமலை அருகே இருக்கக்கூடிய மேலப்பாளையம் என்ற சிற்றூர்ல ஏப்ரல் 17, 1756 பிறந்தார். இவருக்கு பெற்றோரிட்ட பெயர் என்ன அப்படின்னா தீர்த்தகிரியார். இவருடைய அப்பா பேரு ரத்தினசாமி. தாயார் பெயர் பார்த்தீங்கன்னா பெரியாத்தாள். சிறு வயதிலேயே குதிரை ஏற்றம், சிலம்பாட்டம், மல்யுத்தம், வாள் வீச்சு, வில் வித்தை இதிலெல்லாம் கற்று தேர்ச்சி பெற்ற ஒரு வீரராக விளங்கினார் சின்னமலை. இவர் ஏன் சின்னமலை என்ற பெயர் வந்தது அப்படின்னா, ஆங்கிலேய சுல்தான் வரி வசூலித்த பணத்தை எடுத்துச் செல்லும் போது அவரை வழிமறித்து சென்னிமலைக்கும் சிவன்மலைக்கும் இடையில் சின்னமலை வரிப்பணத்தை பறித்து கொண்டதாக உங்களுடைய ஆங்கிலேய எஜமான்களிடம் போய் சொல் என்று கூறி அவரை விரட்டி அடித்தார். அதனாலேயே தீர்த்தகிரியார் என்ற பெயர் மாறி இவருக்கு சின்னமலை என்ற பெயர் வந்தது. தீரன் சின்னமலை என்ற பெயர் இவருக்கு கிடைத்ததாயிற்று. திப்பு சுல்தானுடன் இணைந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பல்வேறு போரில் இவர் ஈடுபட்டிருக்கிறார். அதற்கு பிறகு ஓடாநிலை என்ற இடத்துல, திருப்பூர் மாவட்டத்துல காங்கேயம் என்ற இடத்துல, காவிரிக்கரை ஓரம் ஓடாநிலை என்ற இடத்துல கோட்டை அமைத்து அங்கு ஆங்கிலேயருக்கு எதிராக போரிடக்கூடிய ஒரு மாவீரனாக இவர் இருந்தார். காவிரி போர், ஓடாநிலை போர், காங்கேயம் போர், இந்த அடுத்தடுத்த ஆண்டுகள்ல நடக்கக்கூடிய இந்த 3 போர்களிலும் ஆங்கிலேயரை புறமுதுகிட்டு ஓட வைத்த ஒரு நபர் உண்டென்றால் அவர் தீரன் சின்னமலை அவர்கள். தீரன் சின்னமலையை பற்றி சொல்லும் போதெல்லாம் உணர்ச்சி பொங்க நாம் உணர்வு கொந்தளிக்கும். ஏன் அப்படின்னா, அன்றைய காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் வலிமையாக இருந்தார்கள். ஆனால் அவர்களை எதிர்க்கக்கூடிய ஒரு மாவீரனாக, ஆற்றல் வாய்ந்த நபராக தீரன் சின்னமலை கொங்கு மண்டலத்திலே இருந்தார் என்றால் அது மிகையல்ல. அன்று திப்பு சுல்தானோடு சேர்ந்து ஆங்கிலேயர்களை கடுமையாக எதிர்த்த ஒரு மாவீரன் தமிழகத்திலே உண்டென்றால் அது தீரன் சின்னமலை அவர்கள். திப்பு சுல்தான் மறைவுக்கு பிறகும் அசைக்க முடியாத ஒரு சக்தியாக, வீழ்த்த முடியாத ஒரு சக்தியாக தீரன் சின்னமலை இருந்தா. நல்லப்பன் என்ற சமையற்பாளரின் உதவியோடுதான் இவரை சாய்த்த முடிந்தது. ஆம், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்களை காட்டி கொடுத்த எட்டப்பனை போல தீரன் சின்னமலையை நேரடியாக வீழ்த்த முடியாது என்று கருதிய ஆங்கிலேய அரசு அவரை நயவச்சகத்தினால் பிடிக்க நினைத்தது. அதற்கு உதவியவன் தான் நல்லப்பன் என்ற அவருடைய சமையற்காரர். அந்த சமையற்காரரின் புனை கொண்டு தீரன் சின்னமலையை கைது செய்து சங்ககிரி கோட்டையிலே ஜூலை மாதம் 31ஆம் தேதி தூக்கிலிட்டார்கள். அவர் மறைவு செய்தி கேட்டு ஒட்டுமொத்த கொங்கு மண்டலமே அதிர்ச்சியில் உறைந்து போனது. ஒரு கொங்கு தேசத்தில் கோட்டை அமைத்து அந்த கொங்கு மக்களின் விடியலாக திகழ்ந்தவர்தான் தீரன் சின்னமலை அவர்கள். இன்றைக்கு முத்துராமலிங்க தேவரை ஒரு ஜாதியார் வைத்து கொண்டார்கள். தீரன் சின்னமலையை இன்னொரு ஜாதியார் வைத்து கொண்டார்கள். அதே போல பெருந்தலைவர் காமராஜர் அவர்களை நாடார் சமுதாயம் எடுத்துக்கொண்டது. இவர்களெல்லாம் ஒரு ஜாதிக்குள் அடக்க வேண்டியவர்களா? இல்லை, இவர்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமானவர்கள், தேச தலைவர்கள். எனவே இவர்கள் ஒட்டுமொத்த தேசத்திற்குமானவர்களை ஒரு ஜாதிக்குள் அடக்கி அவர்களை பார்ப்பது என்பது வேடிக்கையாக, விந்தையாக உள்ளது. இனிவரும் காலங்களிலாவது இவர்களுடைய நினைவு தினத்தையும் பிறந்த தினத்தையும் ஒட்டுமொத்த தேசத்திற்குமான விழாவாக எடுத்து நாம் கொண்டாட வேண்டும். இது ஒட்டுமொத்த இந்தியாவிற்குமானவர்கள் இவர்கள். ஆனால் எங்கோ ஒரு மூலையில் தமிழகத்திலே, கொங்கு மண்டலத்திலே இவருடைய நினைவு தினம் போற்றப்படுகிறது என்றால் நாமெல்லாம் அதற்கு வெட்கி தலைகுனிய வேண்டிய சூழலில் தான் உள்ளோம். இவருடைய நினைவுகளை எடுத்துச் சென்று நாம் போற்ற வேண்டிய தருணத்திலே இருக்கிறோம். அறிவிலும் வீரத்திலும் சளைக்காத தமிழ் சமுதாயத்தில் இன்று நம்முடைய சமுதாயம், இந்த இளைய சமுதாயம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அறிவிழந்து, உணர்விழந்து, நாட்டுப்பற்றிழந்து இருக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கிறது. உணர்விழந்து புதைக்குழியிலே சிக்கிக் கொண்டிருக்கின்ற, மணற்குன்றுகளிலே தவிக்கின்ற வடியாடுகளைப் போல இன்றைய இளைய சமுதாயம் வழிகாட்ட ஆள் இல்லாமல் கட்டு தடுமாறி உள்ளன. இவர்களுக்கெல்லாம் வழிகாட்ட வேண்டியது நமது கடமை அல்லவா? சினிமா பாடங்களையும் சினிமா வசனங்களையும் இவர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதை விட, இதுபோன்று தேசத்திற்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவர்களின் வரலாற்றை அவர் நெஞ்சமெல்லாம் விதைத்து நாட்டுப்பற்றையும் இந்த தேசத்திற்காக அவர்கள் உயிரிழந்த தகவலையும் கொண்டு சென்று சேர்த்து இந்த நாட்டிற்காக அவர்கள் என்ன செய்ய போகிறார்கள் என்ற உணர்வை மூட்டி தேசப்பற்றை வளர்ப்போம். இப்படி அறிவிழந்து உணர்விழந்து இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்திடம் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட அரும்பெரும் தலைவர்களின் வரலாற்றை எடுத்து கூறி அறிவார்ந்த சமுதாயமாக, நாட்டுப்பற்றுடைய சமுதாயமாக மாற்றி காட்ட நாம் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுவோம். வாருங்கள் தோழர்களே.
இது போன்ற தகவல்களை நீங்கள் தொடர்ந்து பெற நமது ஆலம் லைக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மகிழ்ச்சி தோழர்களே.